அது தனதின் நிலைகளை வளவிரித்து அதனை படும் உணவுகளை அது உணவாக உட்கொண்டு தன் கருவின் தன்மை அது தன் என ஓர் ஈயை தனக்குள் வலைக்குள் சிக்கினார் தன் நுகர்ந்து விஷத்தின் தன்மை பாய்ச்சி அது கூர்மையால் தன்னுடைய சக்தியை கவர்ந்து கொண்டு ஈ அழியாத நிலைகள் அது வைத்து விடுகின்றது. பின் அதனின் உணர்வுகள் தனக்குள் எடுத்துக்கொண்ட மற்றொரு ஈ தன் மலத்தால் மூடி மறைத்து அது காற்று புகாத நிலையை செய்து நான் தஞ்சின் நஞ்சி அந்த உணவுக்குள் பாய்ச்சிய பின் ஈயின் உணவின் அணுக்கள் இது உணவின் தன்மை தொற்ற உருமாற்றி ஆனால் அதுவும் திசுக்களாக மாறி ஆக நூலாம்படை பூச்சியாக மாறுகின்றது. இதை போன்றுதான் கண்ட காலங்களில் இந்த நட்சத்திரம் ஆகும்போது அமிலமாகி உணர்த்தும் உணர்வலைகள் அலைகளாக படர இது ஓடும் பாதையில் தன் காந்த புலனாய் ஈர்ப்புக்குள் சென்று விண்ணில் தான் ஓடும் பாதையில் எதனின் சத்தை அது எடுகின்றதோ இது போல விரித்த உணர்வு கொண்டு மற்ற உணவின் சத்து அவர்களுடன் இணைத்து பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. அது ஓடும் பாதை உயர்ந்து துகள்களாக மாறும்போது துகளின் தன்மை உணவாக உட்கொண்டு உணவின் தன்மை கொடிகளன் குறைந்து ஆக கதிரியக்க சக்தி குறைந்து அது உணர்வுக்குள் வளைந்து சூரியனாக மாறுகின்றது. ஆக தனக்குள் எழுத்தும் நிலைகள் நஞ்சினை உமிழ்த்தி ஒளியின் சுடராக மாறி சூரியனாக மாறும் போதால் அதிலிருந்து உமிழ்த்தும் உணர்வலைகள் நஞ்சினை கடந்து வரும்போது ஆரம்பத்தில் எவ்வாறு தன் உலகின் தன்னை காந்தம் வெப்பம் விஷமானதும் இதுபோல் வெப்ப காந்தம் உருவாக்கி தான் அளவோல் படி இந்த நஞ்சினை குறைந்து இயற்கை சக்தியாக மாற்றி தன் ஈர்ப்பு வட்டத்தில் தான் நுகரும் உணர்வின் தன்னை அது வளர்ந்து கோள்கள் நிலை அடைந்து கோள்கள் தன் வளர்ச்சியின் தன்னை கொண்டு நட்சத்திரங்களாகி அது விண்ணிலே வரும் உணர்வுகளை அது விரித்து உணர்வின் நிலைகளாக பால்வெளி மண்டங்களாக மாறி அதன் உணவுக்கொப்ப 27 நட்சத்திரங்கள் தோள்களாக உமிழ்த்துவதை இது கோள்கள் தனக்குள் உணவாக உட்கொண்டு அதனை வளர்ச்சி தன்னை உமிழ்த்தி அது வெளிப்படும் தன்னையில் தன் காந்த ஈர்ப்பால் தனக்குள் எடுத்து நஞ்சினை உமிழ்த்தி விட்டு உணவின் அலைகளை பரப்பி எந்த நிலையில் உலகம் இந்த இவ்வாறுதான் பிரபஞ்சம் உருவானது என்ற நிலையில் அந்த அகசியம் தன் உணர்வின் ஆற்றலால் கண்டனந்து தனக்குள் இயக்க உணவின் இயக்கமும் மனிதனாக உருவாக்கிய நிலைகளும் தன்னுடன் தொடர்கொண்டு உணவின் ஆற்றலை தனக்குள் வளர்த்து தான் யார் என்ற நிலையில் கொண்டு இதை உணர்வதற்கு காரணமாக இருந்த ஆதி மூலம் என்று உயிரை காட்டி ஒவ்வொரு சரீரத்திலும் மனிதன் நிலைகள் உருவாகி அந்த மனிதன் மிருகங்களை கொண்டு புசித்து மனிதன் நிலைகள் தனக்குள் இந்த மனித உடலாக சுருங்கி என்ன வலுவற்றான் மனிதன் என்று ஆக ஆதி மூலம் என்ற உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் காத்துக்கொண்டு உணர்வு வலுகொண்டு மிருகங்களில் உயர்ந்த நிலைப்பட்ட யானையின் பிறத்தை மனிதன் உடலை பெருத்து அதனை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இன்று மனித உடலை உருவாக்கியது அந்த உணர்வின் செயலை என்று நீ நாயகா நாம் 1 கோடி பல கோடி சரீரங்களே தன்னை வளர்த்திடும் வலுவான நிறைகள் கொண்டு அதை வலுவான சரீரம் பெற்றாலும் அந்த சரீரத்தின் வலுவான எண்ணங்கள் கொண்டு தன்னை காத்திடும் உணர்வின் தன்னை வளர்த்து அதன் உணர்வின் துணை கொண்டு இன்று மனிதனாக விளையச் செய்த உயிர் ஆதி மூலம் என்ற உயிர் அதுதான் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தார் அந்த அவசியமானவர். அவன் காட்சியதால் இந்த விநாயகர் தத்துவம் ஆக எளிதில் நாம் புரிந்து கொள்ளும் நடைகளுக்கு இதை தெளிவாக எடுத்துரைத்தார். முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலும் ஆக பல கோடி சரியங்களை காப்பிட்ட இந்த உணவின் கன இயக்கங்கள் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா நம்மை வளர்த்தது யார் நமது உயிர் என்றும் ஈசனாக இயக்கியது யார் நமது உயிர் என்றும் இப்படி பிள்ளையார் என்ற நிலையில் இவ்வாறு தனக்குள் பல குணங்களின் தன்னை எடுத்ததும் மூசிகா வாகனா மான் புலியை பார்த்து அதனின் வலுவை நுகர்ந்து அதனின் நிலைகள் புலியின் உணர்வுகள் மானின் உணர்வுகள் கணங்களுக்கு அதிபதியாகி அது உணர்வின் தனை கொண்டு மானின் உணர்வுகள் தனிந்து புலியின் உணர்வு ஓங்கி அதனின் ஆட்சிக்கு மானின் உணர்வு கொண்டு ஆக புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உணர்வின் தனை கொண்டு அந்த வியூகத்துக்குள் வியூகமாக அதனின் உணர்வின் தன்னை புலியாக வளர்த்தது என்ற இந்த நிலைதான் கணங்களுக்கு அதிபதி மூசிகாவாக இத்தனை பல கோடி சரீரங்களில் அதிலிருந்து மீட்டிடும் உணர்வுகளை கணங்களுக்கு அதிபதியாக்கி அதனின் உணர்வின் தனை கொண்டு இந்த ஆதி மூலம் என்ற உயிர் மனிதனின் இவ்வாறு உருவாக்கியது என்ற நிலையில் தெரிந்து கொள்ளப்பட்டால் யானையின் தலைவி மனிதனின் உடலில் பொருதி மனிதனின் உடலை வைத்து முன் வைத்தது எலி ஆக மூசிகா வாகனம் ஒவ்வொன்றிலும் மீட்டிடும் உணர்வு அதனை காற்றும் உணர்வின் அனங்கணங்களுக்கு அதிபதியாக்கி இன்று ஒன்றை மனிதனாக்கிய இந்த பிள்ளை யார் என்று கூறி கேள்விக்குறியிட்டு சிந்தித்துப்பார். நீ வளர்ந்த வளத்தின் நிலை அங்கேதான் புல்லை வைத்து தலை பாம்புகளை வைத்து கனி காய்களை வைத்து அடுத்து கொலக்கட்டை வைத்து காட்டிய ஆக புல் என்றும் தலை பாம்புகள் என்றும் அதை விளைந்த கனிகளையும் உருவாக்கி உணவாக உட்கொண்ட பல உருவை பற்றி இன்று மனித ஆனது பலவற்றையும்
தனக்குள் சுவை மிக்கதாக உருவாக்கி உணவாக தனக்குள் சமைத்து உணவாக உட்கொள்ளும் இந்த உணவை பெற்றது என்ற நிலைதான். அது பதார்த்தங்களை வீட்டு உன்னுடைய பிழப்பு உயிரால் வளர்க்கப்பட்டு மனிதனால் நீ வந்தது எது என்றனை நீ சிந்தித்து பார் என்ற இந்த நிலைதான் இந்த பிள்ளையா என்ற கேள்வி வைத்தது. இதில் என்றார் அவன் எதை கண்டு உணர்ந்தானோ, எத்தகைய தீமைகளை அகற்றினானோ, அவனை சேர்ந்த உணர்வின் வலு எதுவோ அதை நாமும் அவனின் கேட்கிற உணர்வு அறைகள் எங்கே உண்டு. அவன் காட்சி அருணறில் ஒன்று நாம் செய்வோம் என்றால் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி தீமை அகற்றும் சக்தியாக நமக்குள் வரவேற்று இந்த உணவை வச்சு அகழ்ந்தால் நஞ்சின் தன்மை படர்ந்திடும் அல்லது நஞ்சின் தன்மை அடைச்சி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் துருவ நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டுள்ளானே அகற்றியம் துருவத்தின் நகர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் நகர்ந்து துருவத்தின் நிலை கொண்டு ஆக புடிக்கு வரும் நஞ்சினை ஒதுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி நிலை கொண்டு அவனை பின்பற்றி சென்றவர்கள் பல கோடி 33 கோடி தேவாதி தேவரும் பண்டைய காலங்களில் சென்றவர்கள் பல கோடி. ஆனால் இன்றைய காலங்களில் ஒருவேனும் சொல்வதென்றால் மிகவும் கடினம். ஆக அவன் என்று சப்தரிஷி மண்டலங்களாக சூரியனை சுழன்று நட்சத்திரம் கோள்களும் எவ்வாறு தனக்குள் இயங்குகின்றதோ அதிலே புவியிலே விளைந்து உயிரின் ஒளியாக நின்று நிலை கொண்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் சிகரமாக்கி ஒளி கொண்டு நிலைத்துக் கொண்டிருக்கும் அவனில் விளைந்த உணர்வை நாம் நுகருமை என்றால் உணர்வின் ஒளி சரீரமாக அவன் ஈர்ப்பு வட்டத்தை சென்று இன்று சப்தரிஷி மண்டலங்களாக சுழந்து கொண்டுள்ளார். இதைதான் அந்த அகத்தின் காட்சி மெய்வொழி. அதை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்றும் அவனின் தீமை அகற்றிய நஞ்சினை ஒதுக்கிய உணர்வு அவனின் விளைந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கலந்து என்று நமது பூமியில் கலந்து உள்ளது. அதனை நாம் எளிதில் நுகர முடியும். இன்று நாம் மனித வாழ்க்கை விஞ்ஞான அறிவு கொண்டு எங்கே ஒளி நாடாக்களில் பதிவு செய்து யந்திரத்தின் துணை கொண்டு அதில் இயக்கப்பட்டு அந்த அலைகளை பரப்பப்படும் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பறந்து கொண்டிருப்பதை அதே உணவின் செயலாக யந்திரத்தின் துணை கொண்டு அதே காந்த புலன் அறிவார் நாம் நகர்ந்தறிந்து ஆண்டினா என்ற நிலைகளை பதிவு செய்து அதன் ரூபமாக நாம் வீட்டில் வைத்திரும் பெட்டிக்குள் அதனை சுற்றிகளை திரட்டப்படும் போது நாம் எந்த ஸ்டேஷனோ அந்த அலைகளை நாம் எளிதில் காணவில்லை. அதே போல சக்தி வாய்ந்த நிலைகளை ஆண்டினாவை சக்தி கூட்டி அது வெகுதலில் ஒளிபரப்பதை அலைகளை கலந்து எளிதாக கொடுக்கின்றன. இதை போன்றுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வின் துணை கொண்டு நாம் மனிதன் நிலைகள் எதை எண்ணுகின்றனோ நிலையின் ஆற்றலை கண்ணுக்குள் நாம் கொண்டு வரும்போது கண்ணே ஆண்டினா எதனை நினைக்கின்றனோ அதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்றாய். நாம் நினைக்கும் உணர்வின் தன்மையை நாம் கண் வழிகாட்டுகின்றோம். ஆக கண்ணின் உணர்வை கொண்டு நமக்கும் நினைவாகி அதனை நமக்குள் பதிவாக்கின்றோம். இவ்வகைப்பால் நாம் பல கோடி மிருகங்களிலிருந்து மனிதனானோம். மனிதனிலிருந்து இதை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் மிக்க உணர்வை நமக்குள் கலந்து தீமைகள் அகற்றும் உணர்வாக நமக்குள் மாற்றி அவனிடம் அவனாக ஒன்றும் நிலையாக அவனிடம் அவன் என்றால் உயிரிழந்த நிலைகள் கொண்டு அவன் உயிரின் ஒளியாக நமக்குள் கலந்த உணர்வை அறிவால் அறிந்து அதனின் நிலை கொண்டு உடல் உருவானாலும் நீட்டிடும் உணர்வுண்டு தெளிந்த நிலைகள் கொண்டு மனிதனாகட்டும் இதை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்க மாற்றி உணவுடன் ஒன்றி உயிருடன் ஒளியாக மாறி இன்று நிலை கொண்டு இருக்கும் துருவ நட்சத்திரம் அவனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அதன் வழியில் நாம் நிலை கொள்ள முடியும். உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் உயிரை கடவுளாக மதிக்க வேண்டும். உங்கள் அன்னதந்தை உயிரை கடவுளாக மதிக்க வேண்டும். உங்கள் அன்னதந்தை மனிதனாக உருவாக்கி இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும். அவர்கள் தெய்வமாக கருத வேண்டும். மனிதன் வாழ்க்கையில் வழிகாட்டி அந்த குருவின் தன்னை காத்திரு உணர்வாக நமக்குள் பதிவு செய்த குருவாக மதிக்க வேண்டும். ஆக இதை எவரவர் வழிபடுகின்றனோ அதன் வரிசையில் அருண் ஞானிகள் காட்சி அருள் வழியில் இதை நாம் எளிதில் பருக முடியும். அதை பருக முடியும். அவனை நாம் ஒன்றி அவன் உணர்வில் தனி அவனுடன் ஒன்றவ முடியும். ஆக அன்னைகந்து இல்லாது நாம் இல்லை. ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை சொல்லிவிட்டு மணி என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நிறைய மணியும் பார்க்க வேண்டியது. ஏன்னா இங்கிருந்து போறீங்க நேராச்சுன்னு சொன்னாலும் பரீட்சை இருக்கும் குறைக்கும். நல்ல உணர்வுகள் எப்படி இயங்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிறது. விநாயகர் தத்துவம். ஆக இந்த பிள்ளையார் என்றும் அதற்கு முன்னால் அரும்புள்ள வைத்து அதே சமயம் தளத்தாம்புகளை வைத்து கணிக்கைகளை வைத்து அங்கு கொலக்கட்டையும் வைத்திருப்பார். இதெல்லாம் நாம் அறிந்து கொண்ட பிள்ளையார் இதையெல்லாம் உணவாக உட்கொண்டு நாம் இப்படியெல்லாம் வந்தோம் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான். இப்ப நமது வாழ்க்கையில் பிறர் படும் கஷ்டத்தை கேட்டறிகின்றோம். அந்த உணர்வு நவந்த பின் அவருடைய கஷ்டத்தை நமக்குள் வந்து மாறி அதே நோயாகவும் அதே கஷ்டமாகவும் மாறி அம்மாள் ஆக காரணத்தை இருக்கின்றார். ஒருவர் உடலில் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள்
அவர்கள் நோயாக விளைவதும் அவர் வாழ்க்கையில் கஷ்டத்தை உருவாக்கும் இந்த உணர்வு. நாம் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதை நாம் கேட்கிறோம். நமக்குள் அந்த உணர்வின் தன்னை இயக்கமாகி ஓய்ந்து ஜீவனாகி அவர்களின் கஷ்டம் எதை உருவாக்கியதோ அந்த உணர்வின் அணுவாக மாறி அதனின் ஜீவ அணுவாக பெற்று அதனின் மலமாக நமக்குள் உடலாகும். அவள் கஷ்டம் என்று சொல்லும் போது உடல்கள் எவ்வளவு மறிகின்றதோ அந்த உணர்வின் சொல்லுகள் எதை வருகின்றதோ அதை போன்ற நமக்குள்ளும் அது விளைய தொடங்கி விடுகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஆக இதைப்போல நமக்குள் வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக இயக்கத் தொடங்குகிறது. ஆக அவர் கஷ்டப்படும் உணவை நாம் நுகர்ந்தால் ஓய்ந்து ஜீவனாகி உணவின் தன்னை நமக்குள் பதிவாகி அது வினையாகி வினைக்கு நாயகனாக அது உணவின் தன்மையாக இயக்கத் தொடங்கியது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே விநாயகர் பக்கம் வேர்வையும் அரசை வைத்தது. ஆக இத்தகைய தீமைகள் அனைத்தும் நின்று உணவின் தன்னை தனக்குள் அரசாகி உயிராக நின்று இது ஆனது போல அதனை அடைக்கிடும் உணர்வின் ஒளியாக ஆக அதை அரசாக புரிந்து என்றும் நிலைகொண்டு என்று விண்ணிலே தொடர்ந்து கொண்டிருப்பது மகரிஷிகள். ஆக அந்த துருவ நட்சத்திரமும் அதை பின்பற்றி சென்ற சப்தரிஷிகள். ஆக 6வது அறிவுதார் 7வது அதான் சப்தரிஷிகள் என்பது மனிதனை விளைத்த இது அகசியம் சப்தரிஷி என்பது 6வது அறிவு 7வது நிறைவு பெற்றது. இவர் மகாபாரதத்துக்கு வரக்கூடிய சப்தரிஷிகள் என்பது இதை போன்றதான். நாம பிறகு இதை போன்ற சில 7 பேர் இதை அந்த காவியத்தை தீர்த்தவர்கள் இவர்கள் ரிஷி என்றார். இதை ராமாயணத்தின் எண்ணங்களின் உருவின் தன்னை அமைத்தவர் ராமாயண ரிஷிகள் வேறு என்று வைத்திருப்பார். இவர்கள் இந்த காவியத்தை தீர்த்தவர்கள் யாக வேள்விகளை நடத்தியவர்கள். இவர்கள் காவியத்தை தீர்த்தவர்கள் மகாபாரதி யாக வேள்வியை தீர்த்தவர்கள். இந்த உணவின் தன்னை உருவாக்கி மனிதனுக்கு உருவாக்கப்பட்டு உணவின் தன்னை தொடர் வரிசையில் ஆட்சி புரியும் தன்மைக்கு வந்தவர்கள் இவர்கள். ஆக உணவின் தன்னை ஒளியாக மாற்றி உணவினை அடக்கி ஒளியாக என்றும் நிறைகொண்டு ஆட்சி புரியும் நிலையை பெற்றவர் மகரிஷி. இது சப்தரிஷிகள். இவர்கள் சொல்லும் சப்தரிஷிகள் வேறு, அந்த சப்தரிஷிகளின் தன்மைகள் வேறு. ஆகவே இதை காட்டுவதற்குத்தான் இந்த நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகரை நேர்க்கப்பட்ட ஆதி காலத்தில் இப்ப எத்தனை விநாயகர் வந்துட்டாங்க. ஆக அந்த விநாயகரை நேர்க்க பார்க்க வைத்து அரசு நேர்மையை வைத்து மனிதன் நஞ்சும் தன்னை கேட்டு வரும்போது நமக்குள் இருக்கும் நஞ்சும் இணைந்திரும் நிறைவு கொண்டு நஞ்சும் ஓங்கும் சக்தி வருவதை ஆக பாம்பினை பிணையலாக வைத்து அந்த சிலையாக வைத்திருப்பார். சூட்சமத்தில் நடக்கும் உணர்வை கண்ணுற்று பார்க்கும்போது நஞ்சான வேதனை நுகரும் போது நஞ்சின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்று தனக்குள் இணைத்து காட்டி நினைவின் தன்னை எப்படி நாம் பெற வேண்டும், அந்த நஞ்சினை எப்படி நீக்க வேண்டும் என்று முறைப்படுத்தினார். இங்கே காட்டினார். இப்படி வைத்துவிட்டு நாம் கிழக்க பார்க்க வழங்குவதும் மேற்க பார்க்க நாம் நுகர்வதும் அதை மேற்க பார்க்க விநாயகரை வைத்து நாம் கிழக்க பார்த்த இந்த உணவினை பதிவு செய்து விண்ணை நோக்கி அந்த கதிரின் நடைகள் நுகர்ச்சி காந்த புலன் அறிவின் தனை கொண்டு இந்த ஞானி உணர்வை நமக்கும் பதிவு செய்து நினைவின் ஆற்றலை கண்ணில் நினைத்து உணர்வின் தன்னை ஊழல் நினைத்து அந்த ஞானி உணர்வை நுகர்ந்து நமக்குள் அது பதிவு செய்யும் முறையாக அன்று வைத்தான் விநாயகர் தத்துவம். ஆகவே இன்றைய நிலைகளில் நாம் காலை எழுந்து நம்மை அறியாது நாம் பிறருடன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் சொல்வதெல்லாம் கேட்கின்றோம். கேட்கும் போது அந்த உணர்வு நம்மை சோர்வடை செய்யும். அந்த உணர்வு நமக்குள் வித்தாக பதிவாகி சோர்வழி உணர்வை நமக்கு வலை செய்து நம்ம சோர்வின் நிலையாக மாற்றுகின்றோம். ஆக ஒருவர் வேதனைப்படும் நிலையில் எடுக்கின்றோம். அதே போல இதை போல நமக்கு வினையாக சேர்ந்து வருவோம். இந்த வினையின் நிலைகள் இந்த மீள நமக்குள் எதை செய்ய வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதை காட்டி இதை போல நமது வாழ்க்கையில் எத்தனையோ பேருடன் சந்திக்கின்றோம், உறவாடுகின்றோம். ஆனால் அவர்கள் விளைந்த அதை அனைத்து நாம் கேட்டு நமக்குள் மாறி அது தாயாக அது நோயாக விளைகின்றோம். இதான் மாரியம்மன் கோயிலில் வேம்பை வைத்து அங்கு அக்னி குண்டம் இறங்கும்படி இந்த காவிய படைப்பில் முக்கிய ஸ்தலம் பெற்றது. ஆக தீமைகளை அந்த அருஞான நெருப்பில் எண்ணத்தை இறங்கி அந்த உணவின் சக்தி இங்கே இறக்கி நம்மை அறியாத தீமைகளை எப்படி பொசுக்குவது இருந்தால் மாரியம்மன் கோயிலில் அக்னி குண்டம் இறங்குவது. நான் நினைச்சு இது அக்னி குண்டம் இணைத்த மாரியாத்தானை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இதுகள் தான் ஐதீகம் சாஸ்திரம் என்ற முறைகளில் மாற்றப்பட்டது வரை ஐதீகத்தை அந்த சாஸ்திரத்தை விதித்து இது எங்கிருந்தால் அந்த தெய்வம் செய்யும் என்று உண்மையை நாம் காணாது மறைக்கிட்ட நிலைகளே நம்முடைய செயல்கள் உண்டு. விநாயகரை நாம் பார்க்கப்படும் போது அவனுக்கு 2 அருவம்புகளை வச்சாச்சுன்னா அவன் என்னை காப்பாற்றுவான் என்று இருக்கணும். அவனை 2 தலக்கட்டை செய்து நாம் வணங்கினால் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்றனும். அவன் தலை சார்ந்து பிரியன் என்று அதை வைத்துக் கொண்டால் நம்மை காப்பாற்றுவான் என்ற நிலையில் தான் நம்ம இருக்கின்றன. ஐதீகம் சாங்கியம் சாஸ்திரம் சாஸ்திரப்படி ஐதீக வழிகளை நாம் செயல்படுத்தி அவன் செய்வான் என்று சரணாகதி தத்துவத்தை வைத்துள்ளார். ஆக தான் தெய்வத்தின் நிறைவு கொண்டு உன் குறைகளை சொல்லி அழுதார்.
அவன் கொடுப்பானே. ஆகவே நாம் சொன்ன யாக வேள்வியின் கொண்டு நாம் மனதை சரணாகதி அடைந்து விட்டால் அதுதான் வசியம் என்பது. பின் வசிப்படுத்த உணவை மீண்டும் அதே மந்திர வழி சொன்னால் கைவழியும். ஆக அந்த கைவழியம் எவனுக்கு இச்சைக்கு உகந்ததோ ஏவல். ஆக மற்றொரு நேரம் ஏவல்வதும் அவன் தான் என்று சாம்ராஜ்ய நிலைகள் கொள்வதுதான். இன்றைய நிலைகளில் நாம் ஆலைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதன் வழியில் மறைமுகமாக அரசன் தன் வாழ்க்கையை வழியளித்து வந்த நிலைகளும் மக்களை அடிமைப்படுத்திய நிலைகளும் சரணாகதி தத்துவத்தில் நாம் இன்று நம்முடைய உணர்வுகளை இழந்து மெய்ஞான நிலைகளை பெற முடியாத தடைப்படுத்திக் கொண்டுள்ளோம். இதிலிருந்து நீங்க மீள வேண்டும் என்றுதான் உலக விஞ்ஞான அறிவால் வரும் தீமைகளிலிருந்து நீங்க மீள வேண்டும் என்று இது வரைக்கின்றேன். இதை உங்களில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களால் எப்படி மற்றதை நீங்கள் எல்லோரும் கேட்டு வந்து எனக்கு இப்படி பாவி செய்தானே என்று எண்ணிய அந்த பாவத்தின் உணர்வு விளைகின்றது. ஒருத்தன் சாபம் இடுகின்றானே என்று யாருக்கோ சாபம் இடுகின்ற சாபம் இடுகிறான் என்றால் இந்த உணர்வு நமக்குள் பதிவாகி அவன் எதை கெட வேண்டும் என்றானோ அந்த கெடும் உணர்வாக நமக்குள் இயக்கி நம்மையும் கலசி யாருக்கும் சாபம் இடவில்லை. பாவத்தை ஒருவன் காட்டை அறுக்கிறான் என்றால் அது வேதனைப்பட்டு வெளிப்படுத்தும் உணர்வை சூரியன் சார்ந்த சக்தி கவனம் என்றால் கண் கொண்டு பார்த்து உணர்ந்து நாம் உணர்வும் அறிவால் நுகர்ந்து அந்த உணர்வை நாம் அறிவோம் என்றால் அது பட்ட வேதனை உணர்வு அணுக்களாக நமக்குள் விளைந்து அதே வேதனையை நமக்கு உருவாகின்றது. அலையிலாக படுகின்றது. நாம் நுகரும்போது ஓய்ந்து ஜீவனாக்குகிறது. ஜீவ அணுவாக நமக்குள் வரை செய்கின்றது. அணுவின் மலம் நமக்குள் துயரப்படும் நிலையாக வருகின்றது. இதை எல்லாம் நம்ம எதிராக நடக்கும் நிகழ்ச்சிகள் நாம் ஆட்டாருக்குந்தான் வேடிக்கை பார்க்கின்றோம். ஆனால் இதே போல சிலர் அதாவது வெட்டுவதை பார்ப்பார்கள். அது துடிக்கும் நிலையை கொண்டு ரசிப்பார்கள். அந்த உணவின் தன்மை ஆனப்பின் ஓய்ந்து ஜீவனாகி இந்த உணவின் தன்மை இங்கே விளையும் ஒவ்வொரு அங்கங்களிலும் இதேபோல மற்ற உணர்வுகளை அது துடிக்கும் நிலையாக நமக்குள் வைக்கும். ஆக உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் உணர்வின் ஜீவ அணுவாக மாற்றி நமக்குள் அணுவின் தன்மை ஓமுக்குள் ஓம் உணவின் தன்மை நம்ம ஜீவ அணுவாக எதை விட்டு பார்த்தோமோ அது நமக்குள் ஜீவனாகி அந்த உணர்வின் உணர்ச்சியிலேயே அது தூண்டும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் அந்த நிலையில் சாதாரண மக்களும் தன்னை அறியாத வீழ்த்தி கொண்டிருக்கும் தீமைகளை அறுத்தறிய அவன் வகுத்தார் தனக்குள் கண்டு உணர்ந்த உணர்வை அவரில் விளைந்த அலைகள் இங்கு உண்டு. அவனை நினைவுகொண்டு நாம் பரிசீலித்து கொண்டால் அதனின் உணர்வை நாம் பருக முடியும். நம்மை அறியாத அந்த தீமைகளை அகற்ற முடியும். இல்லை என்றால் நஞ்சிற்கு வலி ஜாஸ்தி. முதலே அணுவின் தன்மை கொண்டு நஞ்சால் தாக்கப்பட்டது வெப்பம். அதே உணர்வின் தன்மை சுழற்சியும் வேகும் சூரியன் ஆகும் போது வெப்பம். ஆக வெப்பத்தால் தான் கவர்ந்த அணுத்தில் வந்த நஞ்சை பிரிக்கின்றதும் ஒளியின் சுடராக மாற்றுகின்றதும் உணர்வின் அணுவால் இயக்குகின்றது. இயக்கத்தின் உணர்வாக அது செயலாக்குகின்றது. இதே போலதான் மனிதனின் உணர்வின் தன்மையை நஞ்சை பிரிக்கும் உணர்வு உடல் பெற்றாலும் ஆக நஞ்சினை தனக்குள் அடக்கி ஒளியின் சிகரமாக மாற்றும் உயிரின் உணர்வின் நிலைகள் பெற்றவர். உயிர் உயர்ந்த நிலைகள் கொண்டு உணர்வை தன்னுடன் நினைத்து என்று ஒளியின் சிகரமான அருண் ஞானின் உணர்வை அவன் பெற்ற உணர்வுகள் அவனில் விளைந்த உணர்வறைகள் சூரியன் காந்து சக்தியால் கவர்ந்து இங்கே உள்ளது. நாம் எழுதிய பருகும் நிலை அவனில் உணர்ந்த நிலைகளை அது வருகின்றது. இப்ப கோபம் செய்வோம், கோபத்தின் உணர்ச்சியை பேசுவார். பாபம் செய்வான், பாவத்தின் உணர்ச்சியை பேசுவான். ஏமாற்றும் உணர்வு பெற்றவன் ஏமாற்றின் நிலைகளை பேசுவான். ஆக மனிதனுக்குள் இந்த நிலைகள் எதுவே. ஆக மனிதன தனக்குள் உழைந்த உணர்வும் ஆக மனித உறவை தீமை அகற்றி உணர்வு விளைந்ததை அவனில் விளைந்த உணர்வுகள் வெளியாக வருகின்றது. அவனின் செயலாகத்தான் நம்முன் சுழந்து கொண்டுள்ளது. அதை நாம் பெறுகின்றோம் என்றால் நம்மை அறியாது வரும் தீமைகள் அகற்ற முடியும். ஆகவே இதை போன்று நாம் உலகில் நாம் எதையெல்லாம் பேசுகின்றோமோ ஒருவருக்கொருவர் பேசும்போது உணர்வின் வித்தாக பதிவாகின்றோம். ரேடியோ ஸ்டேஷன்களில் எவ்வாறு பதிவு செய்ததை அதே அலவரிசையில் எடுக்கின்றோமோ ஜீவ அணுக்களாக மாறியுள்ள நாம் ஒருவரின் சொல்லின் உணர்வு நமக்குள் பதிவாகும் போது அவனை நினைவும் போதும் அவனால் வெளியிட்ட உணர்வு நமக்குள் கவர்ந்து அந்த தீய வினைகளையே நமக்குள் செயலாக்குகின்றது. நல்ல உணர்வு வெளிப்படுத்தும் போதும் அவனை நினைக்கும் போது அந்த உணர்வின் அளவில் நமக்குள் நன்மையாக பயப்புகின்றது. இதை போன்ற நிலைகளில் நாம் இயக்கும் நிலைகளிலிருந்து நாம் இறை பெற வேண்டும். தீமைகள் அகற்றி உணர்வை நமக்குள் பதிவு செய்ய வேண்டும். இது விநாயகர் தத்துவத்தை நீ எதை வினையாக்க வேண்டும், எனக்கு நாயகனாக வேண்டும் என்று இந்த பிள்ளை யார் என்ற நாம் பிறப்பின் நிலையும் முழுமை அடைந்த பின் ஒளியின் சிகரமான அருஞானி காட்சிய நிலைகளை நாம் பருவதற்குத்தான் இதை காட்டினோம். ஆகவே நாம் இன்றைய நிலைகளிலிருந்து காலிலிருந்து பரிவு, பண்பு, அன்பு, பாசம், பரிவு என்ற இரக்கம் என்ற உணர்வில் நாம் மனித வாழ்க்கையை தொடர்கின்றோம். இரக்கத்தால் பிறவரும் துயரத்தை கேட்கின்றோம். பரிவார் பிறவரும் கஷ்டத்தை கேட்கின்றோம். பரிவு கண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றோம்.
இறக்க உணர்கொண்டு மற்றொரு நிலைகள் அவன் சொல்லும் துயரத்தை கேட்டு நாம் உறவு இழைப்பால் சேவைகள் செய்கின்றோம். அவனின் நுகர்ந்த உணர்வு நமக்குள் நல்ல உணர்வு இரண்டரை இணைந்து நமக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வாக மாறிவிடுகின்றது. இதை போன்ற நல்லோர் நடைகளும் இது வருகின்றது. இந்த தீவை அகற்றிட்டு அருள் ஞானி உணர்வும் நுகரும் அந்த பக்குவத்திற்குத்தான் இங்கே வைத்தோம். நாம் உடலிலே அழுக்கப்பட்டால் துவைத்து விடுகின்றோம், குளித்து விடுகின்றோம், துணியில் உள்ள அழுக்கை துவைத்து விடுகின்றோம், தொழில் செய்யும் போது கையிலே படும் அழுக்கை தொலைத்து விடுகின்றோம், கழுவி விடுகின்றோம். ஆக நல்ல உணவு உணவாக கொள்ளும். இதை போன்றுதான் மனிதன் வாழ்க்கை பறிகொண்ட மனமும் ஈகை கொண்ட மனிதனும் இறக்கம் கொண்ட மனிதனும் அன்பு கொண்ட மனிதனும் பிறகுடும் துயரத்தை கேட்டறிந்து நம்மை அறியாதை தீமை கவர்ந்து அதன் வழியிலே சுழந்து பல நோய்கள் வேதனைப்பட்டிருக்கும். இவர்களை நீக்கி அருள் ஞானி அவன் கண்டுணர்ந்த உணர்வை நாம் பருகும் நிறைகளுக்காக எளிதில் வைத்தார் அந்த மகா ஞானி. அதைதான் நாம் காலில் இருந்து எழுந்த பின் உடலை குளிப்பது போல நாம் இரவிலே முழுதும் படுத்திருந்தால் காலை எழுந்த பின் இதை நாம் மழையில் வைத்து நாம் செயல்படுவதற்காக நீரிலே குளித்துவிட்டு மேல் அழுக்கை போக்குகின்றோம், அடுத்து உடல் அழுக்கை போக்குகின்றோம், துணி அழுக்கை போக்குகின்றோம். கரையேறி வந்த பின் இந்த பிள்ளை யார் என்று கேள்வி கூறுவோடு பிள்ளை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனி வகையை தின்றோம். இன்று சுவைமிக்க பதார்த்தத்தை உருவாக்கி சாப்பிடும் மனித உடலை பெற்றோம். இதனை அறிந்த உண்மை அறிந்த அதாவது துருவ மகரிஷி இந்த நஞ்சினை இதனை உணர்ந்து தன் வாழ்க்கையில் வந்த நஞ்சினை வென்று உணவினை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்ற அந்த துருவ மகரிஷின் அம்சத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தனக்குள் இதை கண்ணுற்று இந்த சிலையை பார்க்கும்போது அதன் காவியமாக படைத்த உணர்வின் நினைவாற்றலை நமக்குள் பெருக்கி கண்ணுற்று உணர்வின் தன்மையை தனக்குள் சுவாசித்து இந்த நினைவின் ஆற்றலை கண்கொண்டு நாம் எண்ணியதை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரின் நிலையில் ஒன்றி நினைவின் ஆற்றலை விண்ணோக்கி ஏகி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அந்த உணர்வின் தன்னை கண்மூடி இந்த நினைவினை உடலுக்குள் செலுத்தி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும். அவரின் உண்மையை உணர்ந்து உணவின் நிலை 6வது அறிவை 7வது நிலை பெற்று இன்று சப்தரிஷி மன்றங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை இங்கே செலுத்த வேண்டும். பின் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியின் உடல் முழுதும் பலர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் நினைவினை உள் செலுத்தி நாம் தங்கத்தை நாம் திரவத்தை ஊற்றும் போது அந்த செம்பும் வெள்ளியும் நீக்குவது போல நாம் உணவாக ஒன்றி நாம் கேட்டிருந்த உணர்வுகள் நாம் நல்ல குலத்தின் இரண்டரை கலந்ததை இதை பிரித்திட்டு அறிஞான் உணர்வின் ஆற்றலை நம்முள் செலுத்தி இரண்டரை கலக்காது இது பிரித்து அதனை தடையை நாம் சுத்தப்படுத்துவதை மேலெழுத்தை போக்குவது போல உணவில் பட்ட அழுக்கை தொடைக்கும் மாற்றும் தான் இந்த விநாயகர் தத்துவம். அதை நாம் பற்றுடன் பற்றி இந்த வினையை நீக்கும் பற்றாக நமக்குள் பட்டுச்சு. இதை எண்ணி என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று இந்த நிலை கொள்ள வேண்டும். இதுதான் நரசிம்ம அவதாரம் என்பது. அவதாரம் என்பது நாம் மடி மீது அமர்ந்து இறைஞனை பிறகொடும் துயர்களை கேட்டறிகின்றோம், வேதனைப்படும் உணர்வை கேட்டறிகின்றோம், தன்னால் உற்று பார்க்கிறோம், கவர்ந்த உணர்வு நம் ஆன்மாவாக மாறுகின்றோம். நாம் சுவாசித்த உணர்வும் நமக்குள் இயக்கும் ஈசனிடம் அது செல்கின்றது. உணர்வின் அலையாக நமக்குள் படர்கின்றது. நல்லுழக்கத்தை சீர்படுத்திக் கொண்டு உணர்வுடன் இணைகின்றது. அது செயலற்ற நிலைகள் கொண்டு அதனை செயலற்றதை குறைக்கின்றது. ஆகதான் இதை இரணேன் என்று பெயர்க்கின்றார். ஆக இரணேன் என்று நமக்குள் நல்ல உணர்வை கொள்ளும் சக்தி. ஆக நஞ்சின் தன்மை கொண்டது. ஆகவே இதனை நாம் வராது தடுக்க வேண்டும். சூரியன் சுழலும் போது அந்த சுழற்சியின் தன்னை நஞ்சை பிரித்து உலகின் தன்மையாக ஒளிகுழல் கொண்டு உலகை காத்து ரத்தறிவு போல நம் உணர்வின் தன்மையை நமக்குள் வரும் இந்த நஞ்சினை பலர்ந்திட வேண்டும் என்ற இந்த நிலைக்கு தன்னுள் சென்ற அந்த உணர்வின் சக்தி ஞானின் உள் புகுத்து அந்த உணர்வின் தன்மை அது பலர்ந்திட வேண்டும். ஆகவேதான் இதை சப்தரிஷி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், சப்தரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும், ஒரு 100 முறையாவது சொல்ல வேண்டும். அதை சொல்லி அந்த சப்தரிஷிகளின் அசக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அசக்தி உடல் முழுதும் பலர வேண்டும் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப சொல்லும் போது இந்த உடலுக்குள் உணர்வின் தன்மை சென்று நம் கேட்டறிந்த பார்த்துணர்ந்த இந்த உணர்வுகள் நம்முடன் இரண்டரை கலக்காது அதை பிரித்து விடுகின்றது. பின் அதனின் தன்மை ஓங்கி வளரும் போது இதனின் வேட்கை தன் வரும்போது ஆன்மாவை இங்கே நம் ஆன்மாவாக முன்னிற்பது இதை பழக்கின்றது. அதான் இளநியனை மடி மீது வைத்து நாராயணன் வாசப்படி மீது அமர்ந்து அந்த இளநியனை பழந்தான். ஆகவே இதை போல தீரைகளை நாம் பழக்க தெரியவில்லை என்றால் இது என்ன கடவுளின் அவதாரத்தில் இது 9வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இதை பழந்தால் உயிரின் தன்னை தீமைகளை நீக்கி
ஞானின் உணர்வுகள் ஒளியான இந்த நிலையை நாம் உணர்வுக்குள் சேர்த்தால்தான் உணர்வு உலகாக பூமி மாறுகின்றது. கொதிக்கும் தன்னத்தில் கடல்கள் பெறுகின்றது. அதே சமயத்தில் உருகும் கடலின் தன்மைகள் ஆக பூமியின் தன்மைகள் என்று உருகி தந்தி செல்லும் நிலைகள் வருகின்றது. கடல் நீர்கள் அமைக்கப் போகின்றது. நலங்கள் குறையப் போகின்றது. மனிதன் உணர்வின் தன்மைகள் ஆக வெறிகொண்டு அழிக்கும் உணர்வு நஞ்சி மற்றொன்று கொண்டு பொசிப்பது போல மனிதன் நினைவின் ஆற்றலுக்குள் இறக்கமற்ற உணர்வின் நஞ்சின் தன்மை கலந்து இன்று மனிதனை கொண்டு பொசிக்கும் நிலைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து நாம் இத்தகைய நஞ்சினை பிளந்து ஞானி உணர்வை நகர்ந்து இன்றைய நிலையில் நாம் வெண் செல்லும் மாற்றங்களை அழியா பெறுவாள் என்ற நிலைகளை இந்த உணர்வின் சக்தி அருள் ஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து உணர்வு ஒளியாக மாறும் நிலைகளை நம் வாழ்க்கையிலே நீங்கள் தர முடியும். இது எளிதிலேயே ஞானிகள் மகா இன்றைய நிலைகள் அகத்தில் அறிந்து பெற்றதல்ல, யாசகன் அறிந்து பெற்றதல்ல, சந்தர்ப்பம் தான். இதே போன்றுதான் நாம் சந்தர்ப்பத்தால் உபதேசத்தை கேட்பதை இருந்தும் உணர்வு ஆற்றல் நினைவு கொண்டால் அந்த அருள் ஞானி உணர்வை நாம் நிச்சயம் பெற முடியும். தன் நம்பிக்கை வேண்டும். நாம் எண்ணீது உயிர் நமக்குள் ஏற்றுகின்றான். உணர்வின் தன்னை ஜீவனாக்கின்றான். உணர்வின் அணுவாக மாற்றுகின்றான். அணுவின் நலமாக மாற்றுகின்றான். ஆக அருஞானி உணர்வு நமக்குள் இருக்கும்போது அணுவின் நிலையை அணுவாக மாற்றுகின்றான். அணுவின் தன்மை கொண்டு ஒளியின் தன்மையாக நமக்குள் மாற்றி அந்த அருஞானி உணர்வை நமக்குள் சேர்க்க முடியும். இன்றைய உணர்வை நுகர்ந்து நமக்குள் எழுப்பும் என்றால் இந்த தீமைகள் அகற்றும் உணர்வாக ஒளியின் சிகரமாக உணர்வை மாற்ற முடியும். உயிருடன் ஒன்றை நிலைக்க முடியும். அந்த அருஞானியை காட்டிய வழியை நாம் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.